சிதம்பரம் நடராஜர் கோவிலை சுற்றி தெய்வத்தன்மை வாய்ந்த தீர்த்தங்களாக போற்றப்படும் தச தீர்த்த குளங்கள் உள்ளன. இந்த தச தீர்த்த குளங்களில் தை அமாவாசை அன்று தீர்த்தவாரி நடைபெறுவது சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் அருள்பாலிக்கும் நடராஜ பெருமானின் பிரதிநிதியாக போற்றப்படும் சந்திரசேகர சுவாமி தசதீர்த்த குளங்களில் எழுந்தருள செய்யப்பட்டு அவர் முன்னிலையில் அஸ்திரராஜருக்கு அபிஷேகம் நடத்தப்பட்டு தீர்த்தவாரி நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் தை அமாவாசையை முன்னிட்டு சந்திரசேகர சுவாமி கோவிலிலிருந்து தசதீர்த்தங்களுக்கு புறப்பட்டார். முதலில் கோவில் உள்ளே உள்ள புண்ணிய தீர்த்த குளமான சிவகங்கை குளத்தில் தீர்த்தவாரி நடைபெற்றது. தொடர்ந்து சாமி அங்கிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு குய்ய தீர்த்தம் என போற்றப்படும் கிள்ளை கடற்கரை, சிதம்பரம் அம்மாப்பேட்டை புலிமேடு தீர்த்தகுளம், இளமையாக்கினார் கோவில் வியாகரபாத தீர்த்தகுளம், அனந்தீஸ்வரன் கோவில் அனந்த தீர்த்தம், நாகச்சேரி தீர்த்தகுளம், சிங்காரத்தோப்பு பிரம்ம தீர்த்தகுளம், தில்லையம்மன் கோவில் சிவபிரிய தீர்த்தகுளம், வேங்கான் தெரு திருப்பார்கடல் தீர்த்தகுளம் ஆகிய தீர்த்த குளங்களில் தீர்த்தவாரி உற்சவம் முடிந்து இறுதியாக நடராஜர் கோவிலில் உள்ள அபிஷேக தீர்த்தமான பரமானந்த கோபம் என்ற கிணற்றின் முன்பு தீர்த்தவாரி நடைபெற்றது. அனைத்து தீர்த்தவாரி நிகழ்ச்சிகளிலும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இந்த வீடியோ குறித்து முழுமையாக தகவல்களை தெரிந்து கொள்ள கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள tillaygeetham.com லிங்கை ப்ரெஸ் செய்து முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.